ஒரு கையகல செல்பேசி வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்டது. தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகளே, நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் போனை வாங்கி கொடுத்துட்டு என் பிள்ளை புத்திசாலி தப்பே பண்ணாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நடைப்பழகுகின்ற பிள்ளையை மவுண்ட் ரோட்டில் சாயங்காலம் 5 மணிக்கு விட்டுட்டு என் பிள்ளை பத்திரமா அந்த பக்கம் போயிடுன்னு சொன்னால் எவ்வளவு முட்டாள்தனமோ அதை விட பெரிய முட்டாள்தனம். செல்ஃபோன் என்பது மிகப்பெரிய வரம். யூட்டிலிட்டி ஆப்ஸை வந்து உபயோகப்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா அமெரிக்காவில் பார்க்குற ஆப்ரேஷனை பண்ணுறதை இங்கே பார்த்து செய்யலாம். 21% பேர் மட்டுமே அதை உபயோகிக்கிறார்கள். 79% மாணவர்கள் மாணவிகள் தவறாக உபயோகிக்கின்றார்கள். நகர்ப்புறங்களிலே இருக்கின்ற 100 பள்ளிக்கூடங்களிலே 1000 மாணவர்களிடம் கணக்கெடுப்பு நடத்தினார்கள். பெற்றோர்கள் அதிர்ந்து போவீர்கள். காவல்துறை அதிகாரியாக பதிவு செய்கின்றேன். 61% மாணவர்களும் 27% மாணவிகளும் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள். அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்திய குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்துச் செல்கிறது. சின்னஞ்சிறுசுகளை இனந்தெரியாத உலகத்திற்கு அழைத்துச் செல்வதன் மூலம் கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். நீங்கள் டெலிட் பண்ணிட்டா ஃபோட்டோவை அனுப்பிச்சிட்டு, மெசேஜ் அனுப்பிச்சிட்டு, டெலிட் பண்ணிட்டா பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சுங்கிற மாதிரி நீங்கள் அனுப்புறது எதுவும் நேராக உன்னுடைய தோழனுக்கோ தோழிக்கோ போகாது. மாணவர்களே, மாணவிகளே, அத்துணையும் டவருக்கு போய் ஹிஸ்ட்ரிஸில் குக்கீஸில் ரெக்கார்டாகி கீழே தான் போகும். அப்புறம் தான் உங்களுக்கு போகும். எதை வேண்டுமானாலும் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டா எப்போ வேண்டுமானாலும் பார்க்கலாம். எத்தனை பேர் டேப்பில் மாட்டுறான் பார்க்குறீங்கல்ல? எத்தனை பேர் செல்ஃபோனில் மாட்டுறான் பார்க்குறீங்கல்ல? வினுப்பிரியான்னு ஒரு பொண்ணு ப்ரொஃபைலில் தான் படத்தை வச்சுருந்துச்சு. தயவுசெய்து ஃபேஸ்புக்கில் இனம் தெரியாதவர்களிடம் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்காதீங்க. ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய இமெயில் ஐடியை போடாதீங்க. தயவுசெய்து போடாதீங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோன்னு போடாதீங்க. யார் உங்கள் குடும்பத்தினுடைய ஃபோட்டோவெல்லாம் போடாதீங்க. ஹேக்கர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஜஸ்ட் லைக் ஹங்க்ரி பேர்ட்ஸ். பசியுள்ள பறவையை போல் அதை எடுத்து வியாபாரம் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. இதை மாதிரி அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பாடியை வந்து மார்ஃபிங் பண்ணி சேர்த்துட்டான். எல்லாரும் எப்படி உன் பொண்ணோட ஃபோட்டோ அசிங்கமாக வந்திருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த பொண்ணு கவலைப்படல. அவங்க அம்மா அப்பா படிக்காதவங்க. அதுதான் உங்களுடைய பலமே. இப்போ வரும்போது கூட சொன்னேன், எப்படி உன் உடம்பு இல்லை நீ தான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அன்றைக்கி ராத்திரியே சூசைட் பண்ணிடுச்சு. பாவம், ஏழை தாய், அவளுக்கு தெரியாது. போட்டதுனால வந்த வேணா. We are playing a dangerous game. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நீங்கள் நினைத்து கொண்டு செய்கின்ற அத்துணையும் 1000 கண்கள் அந்த பக்கம் பார்க்க முடியும் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு செல்போனை உபயோகப்படுத்துங்கள். எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று நினைக்கும் போது சில பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற நித்யா என்ற ஒரு பெண்ணினுடைய நோட்டு புத்தகத்திலே காதல் கடிதம், 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பையன் குடிபோதையிலே சீருடையிலே விழுந்து கிடக்கின்றான், கல்லூரி படிப்பை முடித்தவன் காதல் தோல்வியிலே கொலை செய்துவிட்டு ஜெயிலுக்கு போகின்றான். இதெல்லாம் எப்படி நடக்கின்றது? குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் உலகம். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். கேள்வி மீது கேள்வியாக கேட்கும், நம்மிடம் அன்பு செலுத்துகிறார்களா என்று பார்க்கும், தன்னிடம் நேரம் செலவு செய்கின்றார்களா என்று அத்துணை பிள்ளையும் பார்க்கும். 24 மணி நேரமும் வீட்டில் கூட கம்ப்யூட்டரையும் செல்போனையும் நோண்டிக்கிட்டு பொருள் சம்பாதிப்பதிலேயே நேரத்தை செலவு செய்கின்ற அப்பாக்கள், மெகா சீரியல் பார்ப்பதிலேயே நேரத்தை செலவு செய்கின்ற அம்மாக்கள், மதிப்பெண்களின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள், பிள்ளைகளுக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொல்லித் தருவது? படர்ந்து கொண்டிருக்கின்ற செடியானது பக்கத்திலே பெற்றோர்கள் இருந்தால் அவர்கள் மீது படரும். பந்தல் போட்டதை போல பெற்றோர்கள் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா, யார் தன்னிட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறானோ, யார் அன்பு செலுத்துகிறானோ, யார் நேரத்தை செலுத்துகிறானோ அந்த நண்பர்கள் வட்டாரத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகும். முள் செடியில் படர்ற மாதிரி. புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, பெண்களிடம் தவறாக நடப்பது அத்துணையும் பிள்ளைகள் நண்பர்களிடமிருந்தே கற்றுக்கொள்ளுகிறார்கள். தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை அறியாமல், பொருள் வேறு வாழ்க்கை வேறு. ஒரு மனிதன், பொருள் என்று சொல்வது பணத்தை, வாழ்க்கை என்று சொல்வது பிள்ளைகளை. ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது என்பது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல என்பதை பெற்றோர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். அதுதான் உண்மை.
பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிறங்கிறான் வள்ளுவன். உன்ட்ட இருக்கிற சொத்துல பெரிய சொத்து என்னன்னாக்க 100 ஏக்கர் நிலம் அதெல்லாம் இல்லை. என்ன தெரியுமா? உயிருள்ள உன்னுடைய பிள்ளை தாண்டான்ட்டான். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீரே என்பதை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்ல, பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றி என்று சொல்லித்தாருங்கள். இறுதியாக உங்கள் பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன். போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம். நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதைத்தான் பிள்ளைகள் செய்வார்கள், நீங்கள் சொல்லுவதே அல்ல. Being a positive role model is the fastest and most powerful way to teach children. பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும் என்றால் நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து காண்பியுங்கள். நீங்கள் செய்வதைத்தான் பிள்ளைகள் செய்வார்கள். வீட்டில் படுத்துட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்கிறா, அவன் சொல்லுவான். அடுத்த நாள் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சினிமாவுக்கு போய்ட்டுருவான். குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை குடிக்காதே என்று சொல்லுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? ஏன் நீங்கள் சொல்கிறத தான் செய்ய மாட்டாங்க, நீங்கள் செய்கிறதான் செய்வாங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா? இத்துணை பெற்றோர்கள் அமர்ந்திருக்கின்றீர்களே, ஒரு நொடியிலே அதை நான் நிரூபித்து காட்ட முடியும் உங்களிடம். ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லா பெற்றோர்களும் வலது கையை மட்டும் தூக்குங்களேன். ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஆள்காட்டி விரலை மட்டும் கையை தூக்குங்க. இப்போ நான் சொல்கிறத செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட். ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப். ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே கையை வச்சுருங்க. நான் ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு கன்னத்தை தொட சொன்னேன். நான் தொட்டது தாவாயை தொட்டேன். நான் செஞ்சதை தான் நீங்கள் செஞ்சீங்களே ஒழிய நான் சொன்னதை இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க யாரும் செய்யவில்லை. நீங்கள் செய்வதைத்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளே செய்வார்கள் ஒழிய நீங்கள் செய்வதைத்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பிள்ளையை அடுத்த பிள்ளையோட ஒப்பீடு செய்யாதீர்கள். தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பண்ணுகிறது, கரையான் புற்று வைக்கின்றது. ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? அந்த பிள்ளை மாதிரி இல்லையே, அந்த பிள்ளை மாதிரி படிக்கலையே, எப்படிங்க முடியும்? எந்த பிள்ளையாவது அம்மா அப்பாவை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்கள் இல்லையேன்னு உங்களை எப்பயாவது கேட்டிருக்கேன்? சொல்லுங்க. ஒப்பீடு செய்யாதீர்கள். இறுதியாக பிள்ளைகளுக்கு தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றைவேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தான் தாய் என்கிறார் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று, உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்னால் உனக்காக வேண்டிய ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் மட்டுமே என்பதை பிள்ளைகள் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். சித்திரை சோலைகளாக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே, உங்களை இப்படி வளர்த்தெடுப்பதற்கு எத்தனை முறை இந்த பெற்றோர்கள் ரத்தம் சிந்தினார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? சிந்திப்பதே இல்லையே. நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். இந்த பள்ளியிலே படிக்கும் போதே பெற்றோர்களினுடைய அருமை பெருமைகளை சொன்னால்தான் அது பசுமரத்தாணி போல பதியும். நீருக்குள்ளே பூமிக்குள்ளே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் வெளிக்காட்டுவதைப் போல பசுவின் மடியிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதைப் போல தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிற உணர்ச்சி கட்டீர் என்பான் பாரதி. கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் தான் உன்னுடைய தாய். தயவு செய்து மறந்து விடாதீர்கள். தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. 168 பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்திய தரை கடலின் மேல் 35,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருந்தது. எல்லா நாட்டினரும் அதற்குள் இருந்தார்கள். திடீரென்று வெடிச்சத்தம், புகை மண்டலம், மரண ஓலம். என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. 20,000 அடிக்கு வந்துருச்சு. துணை விமானி மட்டும் திரும்ப திரும்ப ஆன் பண்ணுறான். 5,000 அடிக்கு வந்துருச்சு. வெளியில் ஓடியாந்து பைலட் சொல்கிறான், மத்திய தரை கடலில் உள்ள போகிறான், எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்கன்னு. நண்பர்களே, தண்ணீரை தொட இருந்த போது அந்த துணை விமானி திரும்ப திரும்ப முயற்சி செய்ததனால் கிரீன் லைட் எரியுதுங்கிறான். விமானி ஓடி போய் உட்கார்ந்து அதை ஆன் பண்ணுறான். விமான என்ஜின் ஆன் ஆகிடுது. தண்ணீரை தொட இருந்த விமானத்தை பக்கத்து நாட்டிலே தரையிறக்குகிறார்கள். எல்லா நாட்டுக்காரனும் இருக்கான். பத்திரிகை துறை நண்பர்கள், இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே, இறுதியாக எதை நினைத்தீர்கள் என்று ஒவ்வொருத்தனும் சொல்கிறான்.
தன்னுடைய பேங்க் பேலன்ஸ் அனுபவிக்காமல் போகிறோம், தான் நாட்டில் இருந்து போகிறோம், வீட்டிலேருந்து போகிறோம், மனைவியை விட்டு போகிறோம். பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர வேறு எங்கும் இல்லை. அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். அம்மாவினுடைய அன்பு வெளிப்படையானது, அப்பாவினுடைய அன்பு வெளியே தெரியாதது. சாப்பிட வாடா அப்படின்னு கூப்பிடுறது அம்மாவோட அன்பு, சாப்பிட உட்காரும் போதே புள்ள சாப்பிட்டானான்னு கேட்டுட்டு உட்கார்றது அப்பாவோட அன்பு. இந்த உலகத்திற்கு உன்னை அறிமுகப்படுத்தியவருடைய தாய், இந்த உலகத்தை உனக்கு அறிமுகப்படுத்தியவருடைய தந்தை. அந்த பாழாய்ப்போன ஜீவனுக்கு அழத் தெரியாது, கொஞ்சம் தெரியாது, அன்பை வெளிக்காட்ட தெரியாது. நீ எல்லாம் எங்கடா உருப்பிட போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ள எப்படியாவது உருப்பிட்டுமே நினைக்கிற ஒரே ஜீவன் உலகத்தில் அப்பா மட்டும்தான். 5 வயதில் ஹீரோவாகி 20 வயசில் உனக்கு எதிரியாகி 60 வயசில் தெய்வமாக தெரிவார். அப்பா அருகில் இருந்தால் தனித்திமிர் தன்னால் வந்துவிடும். அது தைரியம் என்பதா தெரியாது. அப்பா சொல்லாமல் சொல்லிக் கொடுத்த அனுபவங்களை, பேசாமல் பேசி காட்டிய பாசத்தை, உணர்த்தாமல் உணர்த்திய உணர்வுகளை உலகத்தில் வேறு யாரால் பிள்ளைகளுக்கு தர முடியும் சொல்லுங்கள்? யாராலும் தர முடியாது. காலில் அருந்த செருப்பையும் நைந்து போன 4 முளை வேஷ்டியும் அரைக்கை சட்டையும் போட்டுக்கிட்டு உனக்கு ஃபுல் பேண்ட்டு ஃபுல் ஷர்ட்டு இங்கே ட்ரெஸ் போட்டு நின்னீங்க. எல்லாத்தையும் பார்த்தேன், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீ உண்ணுகின்ற உணவு, உடுக்கின்ற உடை, இருக்கின்ற இடம் அத்துணையும் அந்த பெற்றோர்களினுடைய வியர்வையில் விளைந்தது என்பதை பிள்ளைகள் சிறு வயதிலேயே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒழுக்கத்தை பற்றி சொல்ல சொன்னார், செல்ஃபோனை பற்றி 1 நிமிடத்தில் அதை சொல்லி முடிக்கிறேன் நான். ஒரு கையகல செல்பேசி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்டது. தயவு செய்து பெற்றோர்களை, பிள்ளைகளே, நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் போனை வாங்கி கொடுத்துட்டு என் பிள்ளை புத்திசாலி, தப்பே பண்ணாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நடை பழகுகின்ற பிள்ளையை மவுண்ட் ரோட்டில் சாயங்காலம் 5 மணிக்கு விட்டுட்டு என் பிள்ளை பத்திரமா அந்த பக்கம் போயிடுன்னு சொன்னால் எவ்வளவு முட்டாள்தனமோ அதை விட பெரிய முட்டாள்தனம். செல்போன் என்பது மிகப்பெரிய வரம். யூட்டிலிட்டி ஆப்ஸை உபயோகப்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா அமெரிக்காவில் பார்க்குற ஆப்ரேஷனை பண்ணுறதை இங்கே பார்த்து செய்யலாம். 21% பேர் மட்டுமே அதை உபயோகிக்கிறார்கள். 79% மாணவர்கள், மாணவிகள் தவறாக உபயோகிக்கின்றார்கள். நகர்ப்புறங்களிலே இருக்கின்ற 100 பள்ளிக்கூடங்களிலே 1000 மாணவர்களிடம் கணக்கெடுப்பு நடத்தினார்கள். பெற்றோர்கள் அதிர்ந்து போவீர்கள். காவல்துறை அதிகாரியாக பதிவு செய்கின்றேன். 61% மாணவர்களும் 27% மாணவிகளும் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்திய குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்துச் செல்கிறது. சின்ன சிறுசுகளை இனந்தெரியாத உலகத்திற்கு அழைத்துச் செல்வதன் மூலம் கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். நீங்க டெலீட் பண்ணிட்டா போட்டோவை அனுப்பிச்சிட்டு, மெசேஜ் அனுப்பிச்சிட்டு, டெலீட் பண்ணிட்டா பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சுங்கிற மாதிரி நீங்கள் அனுப்புறது எதுவும் நேராக உன்னுடைய தோழனுக்கோ தோழிக்கோ போகாது. மாணவர்களே, மாணவிகளே, அத்துணையும் டவருக்கு போய் ஹிஸ்ட்ரிஸில், குக்கீஸில் ரெக்கார்டாகி கீழே தான் போகும். அப்புறம் தான் உங்களுக்கு போகும். எதை வேண்டுமானாலும் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டா எப்போ வேண்டுமானாலும் பார்க்கலாம். எத்தனை பேர் டேப்பில் மாட்டுறான் பார்க்குறீங்கல்ல, எத்தனை பேர் செல்ஃபோனில் மாட்டுறான் பார்க்குறீங்கல்ல. வினுப்பிரியான்னு ஒரு பொண்ணு ப்ரொஃபைலில் தான் படத்தை வச்சுருந்துச்சு. தயவுசெய்து ஃபேஸ்புக்கில் இனம் தெரியாதவர்களிடம் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்காதீங்க, ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணாதீங்க, உங்களுடைய இமெயில் ஐடியை போடாதீங்க, தயவுசெய்து போடாதீங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோன்னு போடாதீங்க, யார் உங்கள் குடும்பத்தினுடைய ஃபோட்டோவெல்லாம் போடாதீங்க. ஹேக்கர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஜஸ்ட் லைக் ஹங்கிரி பேர்ட்ஸ். பசியுள்ள பறவையை போல் அதை எடுத்து வியாபாரம் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. இதை மாதிரி அந்த பொண்ணோட ஃபோட்டோவை, பாடியை மார்ஃபிங் பண்ணி சேர்த்துட்டான். எல்லாரும் எப்படி உன் பொண்ணோட ஃபோட்டோ அசிங்கமாக வந்திருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த பொண்ணு கவலைப்படல, அவங்க அம்மா அப்பா படிக்காதவங்க, அதுதான் உங்களுடைய பலமே. இப்போ வரும்போது கூட சொன்னேன், எப்படி உன் உடம்பு இல்லை நீ தான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அன்றைக்கி ராத்திரியே சூசைட் பண்ணிடுச்சு. பாவம், ஏழை தாய், அவளுக்கு தெரியாது. போட்டதுனால வேணா. வி ஆர் பிளேயிங் எ டேஞ்சரஸ் கேம். தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நீங்கள் நினைத்து கொண்டு செய்கின்ற அத்துணையும் 1000 கண்கள் அந்த பக்கம் பார்க்க முடியும் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு செல்போனை உபயோகப்படுத்துங்கள். சமீபத்தில்
ஹரியானாவில் ஜிண்டால்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மாணவி போய் சேருது. மிகப்பெரிய பல்கலைக்கழகம். சட்டப்படிப்பு படிக்கிற 3 மாணவர்கள், ஹிர்திக், கரண், சின்கான்னு 3 பேர். 3 பேரில் ஒருத்தன், அந்த ஹிர்திக்ங்கிறவன் மிகப்பெரிய பணப்பலம் வாய்ந்தவன், முன்னாள் மந்திரியினுடைய மகன். அவன் பாக்கி நண்பர்கள்ட்ட சொல்கிறான், அந்த பொண்ணு அழகாக இருக்கட்டும், அதை ஏமாத்திரம் பாருன்னு. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு என்பதை சொல்லாமல் வளர்க்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளுக்கு மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னால் நாலெட்ஜ் வந்துடுது. உங்களுக்கு எனக்கும் 25 வயசில் தெரியுறது, அவனுக்கு 15 வயசில் தெரியுது. அதனால் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாங்க. இது சமூகத்தினுடைய குற்றம். பெற்றோர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இருட்டில் போர்வையை போத்திக்கிட்டு ரூமுக்குள்ளே, ஹாஸ்டலில் அல்லது வெளியில் 9 மணிக்கு மேலே செல்போனிலே எரிகின்ற வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். தயவு செய்து பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதை சொல்லித்தாருங்கள். செல்போன் உபயோகிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஜாக்கிரதையாக உபயோகங்கள் என்று சொல்லுகின்றேன். இந்த பெண்ணு போய் அங்கே சேருது, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான், யாருன்னு தெரியல. ஒரு நாள் பார்க்குறா, அவனுடைய ஆடம்பரம், பணம் எல்லாத்தையும் பார்த்தோன்னா எஸ்ன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிடுறா. உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேனே அப்படின்னு சொல்லி ஏமாத்துறான். ஒரு நாள் ராத்திரி 9 மணிக்கு உன்னுடைய படத்தை ஆபாசமாக எனக்கு அனுப்புங்கிறான். ஒரு நொடி அந்த பெண் எடுத்த தவறான முடிவினால் 3 ஆண்டுகளில் அந்த பெண் சீரழிய போகின்றாள் என்று தெரியாமல் தன்னோட படத்தை எடுத்து அனுப்பிச்சிட்றா. குளிக்கும் போது எடுத்து ஆப்பிள் ஐக்ளவுடில் வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன்னு பயமுறுத்தி அவன் மட்டுமின்றி அவனுடைய நண்பர்களுக்கும் இருந்தாக்கி விட்டான். தந்தையை கூப்பிட்றான். இங்கேருந்து விமானம் பிடிச்சி போகிறாங்க. தன்னுடைய பெண்ணினுடைய நிலையை பார்த்து கதறுகிறார்கள், பதறுகிறார்கள் பெற்றோர்களே. வேறு எங்கும் இல்லை, இங்கிருந்து போகிறார்கள். என்ன பண்ணுறது? போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எடுக்கல போலீஸில். சுப்ரீம் கோர்ட் போகிறார், அவர் ப்ரொஃபஸர். சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் ஏ கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுறாரு. சுனிதான்னு ஒரு பெண் ஜட்ஜிகிட்ட போகுது. இது வரைக்கும் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸை வச்சு கேஸ் கன்விக்ஷன் கொடுத்ததே கிடையாது. முதல் முறையாக இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஃபிங்கர் பிரிண்ட். நோ 2 fingerprints ஆர் ஐடென்டிக்கல் unless it is taken from the same finger of the same person. அது மாதிரி கன்க்ளூசிவ் ப்ரூஃப். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு பொண்ணுக்கு உங்கள் செல்லேருந்து ஒன்று அனுப்பிச்சா அந்த பெண் அதை பார்த்தால், ஆண் அதை பார்த்தால் உங்களுக்கு ப்ளூ டிக் வருதில்ல, அதையே ஃபிங்கர் பிரிண்ட்டாக எடுத்துகிட்டு சுனிதான் என்ற ஒரு பெண் நியாயமான நீதிபதி 3 பேருக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியிருக்கிறார். முதலாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பள்ளியானது ஆள்போல் தலைத்த அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற ஞானமுடன் சிந்திக்க வேண்டும். நான் இதுவரை சொல்லியது அத்துணையும் சொற்கள் அல்ல, அத்துணையும் விதைகள். இந்த பள்ளியானது ஒரு வளமான நிலம் என்பதை நான் அறிகிறேன். வளமான நிலத்திலே விழுகின்ற விதைகள் ஆலமரமாக வளரும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், குழந்தை பெற்றுக்கிட்டோம். 1 into 5 1 to 5 என்ன தெரியுமா? ஒரு மனைவி, ஒரு 2 குழந்தை, 3னாக்கா 3 bedroom வீடு, 4னாக்கா 4 wheel உள்ள ஒரு காரு, 5னாக்கா 5 லட்சம் சம்பளம், 10,000 ரூபா சம்பளம். இதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு 100க்கு 90 பேர் இந்தியாவில் வாழ்கிறதுனால தான் நம்ம இந்தியா இன்னும் உருப்படாமல் இருக்குது. இந்தியா உருப்படணுன்னா பெருசாக திங்க் பண்ணுங்கள். உங்களால் சாதிக்க முடியும். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறைந்தவை கேட்கவர் டாகி அறிந்தவை ஐயப்பா டில்லதே ஒற்று முயுவ விளக்க உரை. மறைந்த செய்திகளையும் கேட்டறிய வல்லவனாய், அறிந்த செய்திகளை ஐயப்படாமல் துணிய வல்லவனாய் உள்ளவனே ஒற்றன் ஆவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. இரகசியமாக நடந்த செயல்களையும் அவற்றைச் செய்தவர் வாயாலேயே கேட்டு அறியும் ஆற்றல் படைத்தவராய், கேட்டவற்றுள் எத்தகைய சந்தேகமும் இல்லாதவராய் இருப்பவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்கள் மறைவாக கூடிச் செய்யும் காரியங்களே அவர்களுடன் இருப்பவர் வாயிலாக கேட்டறிந்து அவற்றின் உண்மையை தெளிவாகத் தெரின். மறைந்தவை கேட்கவர் டாகி அறிந்தவை ஐயப்பா டில்லதே ஒற்று முயுவ விளக்க உரை. மறைந்த செய்திகளையும் கேட்டறிய வல்லவனாய், அறிந்த செய்திகளை ஐயப்படாமல் துணிய வல்லவனாய் உள்ளவனே ஒற்றன் ஆவான்.
சாலமன் பாப்பையா விளக்க உரை. இரகசியமாக நடந்த செயல்களையும் அவற்றைச் செய்தவர் வாயாலேயே கேட்டு அறியும் ஆற்றல் படைத்தவராய், கேட்டவற்றுள் எத்தகைய சந்தேகமும் இல்லாதவராய் இருப்பவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்கள் மறைவாக கூடிச் செய்யும் காரியங்களே அவர்களுடன் இருப்பவர் வாயிலாக கேட்டறிந்து அவற்றின் உண்மையைத் தெளிவாகத் தெரின். மறைந்தவை கேட்கவர் டாகி அறிந்தவை ஐயப்பா டில்லதே ஒற்று முயூவ விளக்க உரை. மறைந்த செய்திகளையும் கேட்டறிய வல்லவனாய் அறிந்த செய்திகளை ஐயப்படாமல் துணிய வல்லவனாய் உள்ளவனே ஒற்றன் ஆவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. இரகசியமாக நடந்த செயல்களையும் அவற்றைச் செய்தவர் வாயாலேயே கேட்டு அறியும் ஆற்றல் படைத்தவராய், கேட்டவற்றுள் எத்தகைய சந்தேகமும் இல்லாதவராய் இருப்பவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்கள் மறைவாக கூடிச் செய்யும் காரியங்களே அவர்களுடன் இருப்பவர் வாயிலாக கேட்டறிந்து அவற்றின் உண்மையைத் தெளிவாகத் தெரின். மறைந்தவை கேட்கவர் டாகி அறிந்தவை ஐயப்பா டில்லதே ஒற்று முயூவ விளக்க உரை. மறைந்த செய்திகளையும் கேட்டறிய வல்லவனாய் அறிந்த செய்திகளை ஐயப்படாமல் துணிய வல்லவனாய் உள்ளவனே ஒற்றன் ஆவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. இரகசியமாக நடந்த செயல்களையும் அவற்றைச் செய்தவர் வாயாலேயே கேட்டு அறியும் ஆற்றல் படைத்தவராய், கேட்டவற்றுள் எத்தகைய சந்தேகமும் இல்லாதவராய் இருப்பவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்கள் மறைவாக கூடிச் செய்யும் காரியங்களே அவர்களுடன் இருப்பவர் வாயிலாக கேட்டறிந்து அவற்றின் உண்மையைத் தெளிவாகத் தெரின். மறைந்தவை கேட்கவர் டாகி அறிந்தவை ஐயப்பா டில்லதே ஒற்று முயூவ விளக்க உரை. மறைந்த செய்திகளையும் கேட்டறிய வல்லவனாய் அறிந்த செய்திகளை ஐயப்படாமல் துணிய வல்லவனாய் உள்ளவனே ஒற்றன் ஆவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. இரகசியமாக நடந்த செயல்களையும் அவற்றைச் செய்தவர் வாயாலேயே கேட்டு அறியும் ஆற்றல் படைத்தவராய், கேட்டவற்றுள் எத்தகைய சந்தேகமும் இல்லாதவராய் இருப்பவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்கள் மறைவாக கூடிச் செய்யும் காரியங்களே அவர்களுடன் இருப்பவர் வாயிலாக கேட்டறிந்து அவற்றின் உண்மையைத் தெளிவாகத் தெரின். மறைந்தவை கேட்கவர் டாகி அறிந்தவை ஐயப்பா டில்லதே ஒற்று முயூவ விளக்க உரை. மறைந்த செய்திகளையும் கேட்டறிய வல்லவனாய் அறிந்த செய்திகளை ஐயப்படாமல் துணிய வல்லவனாய் உள்ளவனே ஒற்றன் ஆவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. இரகசியமாக நடந்த செயல்களையும் அவற்றைச் செய்தவர் வாயாலேயே கேட்டு அறியும் ஆற்றல் படைத்தவராய், கேட்டவற்றுள் எத்தகைய சந்தேகமும் இல்லாதவராய் இருப்பவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்கள் மறைவாக கூடிச் செய்யும் காரியங்களே அவர்களுடன் இருப்பவர் வாயிலாக கேட்டறிந்து அவற்றின் உண்மையைத் தெளிவாகத் தெரின். மறைந்தவை கேட்கவர் டாகி அறிந்தவை ஐயப்பா டில்லதே ஒற்று முயூவ விளக்க உரை. மறைந்த செய்திகளையும் கேட்டறிய வல்லவனாய் அறிந்த செய்திகளை ஐயப்படாமல் துணிய வல்லவனாய் உள்ளவனே ஒற்றன் ஆவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. இரகசியமாக நடந்த செயல்களையும் அவற்றைச் செய்தவர் வாயாலேயே கேட்டு அறியும் ஆற்றல் படைத்தவராய், கேட்டவற்றுள் எத்தகைய சந்தேகமும் இல்லாதவராய் இருப்பவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்கள் மறைவாக கூடிச் செய்யும் காரியங்களே அவர்களுடன் இருப்பவர் வாயிலாக கேட்டறிந்து அவற்றின் உண்மையைத் தெளிவாகத் தெரின். மறைந்தவை கேட்கவர் டாகி அறிந்தவை ஐயப்பா டில்லதே ஒற்று முயூவ விளக்க உரை. மறைந்த செய்திகளையும் கேட்டறிய வல்லவனாய் அறிந்த செய்திகளை ஐயப்படாமல் துணிய வல்லவனாய் உள்ளவனே ஒற்றன் ஆவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. இரகசியமாக நடந்த செயல்களையும் அவற்றைச் செய்தவர் வாயாலேயே கேட்டு அறியும் ஆற்றல் படைத்தவராய், கேட்டவற்றுள் எத்தகைய சந்தேகமும் இல்லாதவராய் இருப்பவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்கள் மறைவாக கூடிச் செய்யும் காரியங்களே அவர்களுடன் இருப்பவர் வாயிலாக கேட்டறிந்து அவற்றின் உண்மையைத் தெளிவாகத் தெரின். மறைந்தவை கேட்கவர் டாகி அறிந்தவை ஐயப்பா டில்லதே ஒற்று முயூவ விளக்க உரை. மறைந்த செய்திகளையும் கேட்டறிய வல்லவனாய் அறிந்த செய்திகளை ஐயப்படாமல் துணிய வல்லவனாய் உள்ளவனே ஒற்றன் ஆவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. இரகசியமாக நடந்த செயல்களையும் அவற்றைச் செய்தவர் வாயாலேயே கேட்டு அறியும் ஆற்றல் படைத்தவராய், கேட்டவற்றுள் எத்தகைய சந்தேகமும் இல்லாதவராய் இருப்பவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்கள் மறைவாக கூடிச் செய்யும் காரியங்களே அவர்களுடன் இருப்பவர் வாயிலாக கேட்டறிந்து அவற்றின் உண்மையைத் தெளிவாகத் தெரின். மறைந்தவை கேட்கவர் டாகி அறிந்தவை ஐயப்பா டில்லதே ஒற்று முயூவ விளக்க உரை.
மறைந்த செய்திகளையும் கேட்டறிய வல்லவனாய் அறிந்த செய்திகளை ஐயப்படாமல் துணிய வல்லவனாய் உள்ளவனே ஒற்றன் ஆவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. இரகசியமாக நடந்த செயல்களையும் அவற்றைச் செய்தவர் வாயாலேயே கேட்டு அறியும் ஆற்றல் படைத்தவராய், கேட்டவற்றுள் எத்தகைய சந்தேகமும் இல்லாதவராய் இருப்பவரே ஒற்றர். கலைஞர் விளக்க உரை. மற்றவர்கள் மறைவாக கூடிச் செய்யும் காரியங்களே அவர்களுடன் இருப்பவர் வாயிலாகக் கேட்டறிந்து அவற்றின் உண்மையே தெளிவாகத் தெரின்.